ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பவுனாஸ் டிஜிட்டல் டைவ். வாங்க இப்போ நம்ம ஆன் பேஜ் எஸ்இஓ பற்றி பார்க்கலாம். வாட் இஸ் ஆன் பேஜ் எஸ்இஓ? நம்ம வெப்சைட்குள்ளே இருந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட்டை சர்ச் இன்ஜினில் டாப்பாக ரேங்க் பண்ண வைக்கணுங்கிறத பார்க்கறது தாங்க ஆன் பேஜ் எஸ்இஓ. இதை ஆன்சைட் எஸ்இஓன்னு சொல்லலாம். வாங்க இப்போ கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆன் பேஜ் எஸ்இஓ பார்க்கலாம். வாட் ஆர் தி கீ எலமெண்ட்ஸ்? நம்ம வெப்சைட்டில் இருக்க வெப் பேஜஸ்க்கு என்ன மாதிரி ஆப்டான டைட்டில் கொடுக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து, பிரைமரி கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணி, கரெக்டான ஹெட்டிங் செக்ஷன்ஸை கொடுத்து, இன்டர்னல் லிங்கிங்ஸ் பண்ணி, அப்புறம் இமேஜஸ்க்கு கரெக்டான ஆல் டேக்ஸ் கொடுத்து ஆப்டிமைஸ் பண்ணி வச்சோம்னா நம்மளுடைய வெப்சைட் வந்து சர்ச் இன்ஜின்ல டாப்பாக ரேங்க் ஆகணும். இது நம்ம வெப்சைட்குள்ளே இருந்து நம்ம பேசிக் கோடிங் லாங்குவேஜை வச்சு நம்ம இன்க்ளூட் பண்ணணும். இதுதான் ஆன் பேஜ் எஸ்இஓ. வாட் ஆர் மெட்டா டேக்ஸ்? மெட்டா டைட்டிலும் மெட்டா டிஸ்கிரிப்ஷனும் சேர்ந்தது தான் மெட்டா டேக்ஸ். இந்த மெட்டா டைட்டிலும் மெட்டா டிஸ்கிரிப்ஷனும் சர்ச் இன்ஜினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும், ப்ளஸ் நம்ம யூசருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் நம்ம வெப்சைட் எதை பற்றினதுன்னு. மெட்டா டைட்டில் இல்லாத ஒரு வெப்சைட் ஃபோட்டோ இல்லாத ஃப்ரேம் மாதிரி, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இல்லாத வெப்சைட் டு அண்ட் ஃப்ரம் அட்ரஸ் இல்லாத ஒரு லெட்டர் மாதிரி. நோ யூஸ். இது இருந்தால் மட்டும்தான் நம்ம வெப்சைட்டை டாப்பாக ரேங்கிங் கொண்டு வர முடியும் சர்ச் இன்ஜினில். வாங்க மெட்டா டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வாட் இஸ் மெட்டா டைட்டில்? மெட்டா டைட்டிலை டைட்டில் டேக்னு சொல்லுவாங்க. அது ஒரு HTML எலமெண்ட். இந்த மெட்டா டைட்டில் தான் நம்மளுடைய டைட்டில் ஆஃப் தி வெப் பேஜை டிஸ்கிரைப் பண்ணும். மெயினாக இப்போ கேக் ஷாப் நியர் மீன் போட்டால் சர்ச் இன்ஜினில் நிறைய கேக் ஷாப் ரிலேட்டட் வெப்சைட்ஸ் வரும். இங்கே பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே மெட்டா டைட்டில்ஸ் தான். இதில் மெயினாக ப்ரைமரி கீவேர்டாக இருக்க கேக்கை வந்து எல்லாத்துலேயும் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் கேக் ஷாப் நியர் மீன் போட்டால் நம்மளுக்கு எல்லா வெப்சைட்ஸும் டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ மெட்டா டைட்டிலில் கீவேர்ட் மஸ்ட் இன்க்ளூட் பண்ணி இருக்கணும். வாங்க இப்போ மெட்டா டிஸ்கிரிப்ஷன் பற்றி பார்க்கலாம். வாட் இஸ் மெட்டா டிஸ்கிரிப்ஷன்? மெட்டா டிஸ்கிரிப்ஷனுங்கிறது ஒரு ஷார்ட் சம்மரி ஆஃப் அவர் வெப்சைட் ஆர் வெப் பேஜ். ஒவ்வொரு வெப் பேஜுக்கும் ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அது யுனிக்காக இருக்கணும். அது வந்து நம்மளுக்கு ஒரு ஷார்ட் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி. இது என்னுடைய வெப்சைட் பவுனாஸ் டிஜிட்டல் டைவ். இதை சர்ச் இன்ஜினில் போட்டு தேடினா என்னுடைய மெட்டா டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷனும் அப்பியர் ஆகும். இங்கே பாருங்கள், பவுனாஸ் டிஜிட்டல் டைவும், அதுக்கு கீழே இருக்கிறது என்னுடைய URL ப்ளஸ் கீழே இருக்கிறது என் டிஸ்கிரிப்ஷன். இதுதான் என்னுடைய வெப்சைட். இது என்னுடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷன். இது என்னுடைய நியூ பேஜ், ரோல் ஆஃப் எஸ்இஓ அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அந்த டைட்டில் வந்து இந்த URLல இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுடைய கிளிக் த்ரூ ரேட் 45% ஹையா இருக்கும். அதாவது நம்ம யூசர்ஸ் வந்து ஈஸியா சர்ச் பண்ணி கிளிக் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம மெட்டா டைட்டில் கொடுத்தோம்னா. மெட்டா டைட்டில் ஃபேக்ட்ஸ். நம்ம கொடுக்க போகிற மெட்டா டைட்டில் அது சின்னதாகவும் கிளியராகவும் இருக்கணும். அதாவது 40 to 60 கேரக்டர்ஸ்குள்ளவே நம்ம டைட்டில் இருக்கணும். அந்த டைட்டில் நம்ம வெப்பேஜோட கண்டென்ட் என்னங்கிறத கிளியராக தெரியப்படுத்திடணும். நம்ம பிரைமரி கீவேர்ட் நம்ம மெட்டா டைட்டில்குள்ளே கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணி இருக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம பிராண்ட் நேம் வேணால் கூட நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். மெட்டா டிஸ்கிரிப்ஷன். நம்ம டைட்டிலுக்கு கீழே 3 லைன்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம டிஸ்கிரிப்ஷன். அது நம்ம மினி அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி நம்ம வெப்சைட் எதை பற்றினங்கிறத அதுதான் சொல்லும் நம்மளுக்கு. அது வந்து 135லேருந்து 150 கேரக்டர்ஸ் வரைக்கும் தான் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் எல்லா டிவைசஸ்லையும் நம்மளால் ஃபுல்லாக பார்க்க முடியும். அது யூனிக்காகவும் ரிலவெண்ட்டாக இருக்கணும். அதாவது ஒரு வெப்பேஜில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனே நம்ம இன்னொரு வெப்பேஜுக்கு எழுதக்கூடாது, வேறு வேறு எழுதணும். அந்த டிஸ்கிரிப்ஷன் கம்பீலிங்காகவும் ஆக்ஷனபிளாகவும் இருக்கணும். அதாவது நம்ம படிக்கிற யூசர்ஸ் வந்து என்னடா நம்ம வெப்சைட்டில் இருக்குன்னு பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் அவ்வளோ கம்பீலிங்காகவும் அவங்கள அடுத்த ஆக்ஷன் பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். நம்ம கீவேர்ட்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷனை இன்க்ளூட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் சர்ச் இன்ஜினால் ஈஸியாக ரீட் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணி அது என்ன மாதிரி வெப்சைட்னு யூசர்ஸ்க்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். நம்மளுக்கு நிறைய டிராஃபிக் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நான் அடுத்த வீடியோவில் ஆன் பேஜ் எஸ்இஓவில் இருக்கிற ஹெட்டர் செக்ஷனை பற்றி, அதாவது ஹெட்டர் டேக்ஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.